வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியும் பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த பயமுள்ள ஆவி இஸ் ஆஃப் சேட்டன். இப்போ ஃபியர் இஸ் ஆஃப் சேட்டன் என்று சொல்லும் போது அப்போ ஏன் அதை குறித்து நாம சிந்திக்க வேண்டும்? பிரியமானவர்களே, யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறதை கேளுங்கள். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டே இருந்தேன். அந்த பயந்த காரியம் நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்தே போயிடுச்சுங்க. அதை குறித்து ரொம்ப பயந்து கொண்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யோபு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட திரும்பி பார்க்கிற வேளையிலே பல காரியத்தை குறித்து இன்றைக்கு பயத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றோம். மாணவர்களை குறித்த பார்ப்போமேயானால் மாணவர்களுக்கு எக்ஸாமினேஷன் குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம் வாலிபர்களுக்கு, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்த பயம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை குறித்ததான பயம், எப்படி போதோ என்ன போதோ அப்படின்னு என்று ஒரு விதமான பயம். பயம் என்பது ஃபியர் என்ன ஃபால்ஸ் எவிடன்சஸ் அப்பியரிங் ரியல். ஃபால்ஸ் எவிடன்சஸ், அது உண்மையை போல தோன்றக்கூடிய தவறான ஒரு காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டு இது இப்படி நடந்துருமோ என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கின்றது நமக்கு நேரிடுமா? வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியும் பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த பயமுள்ள ஆவி இஸ் ஆஃப் சேட்டன். இப்போ ஃபியர் இஸ் ஆஃப் சேட்டன் என்று சொல்லும் போது அப்போ ஏன் அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும்? பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் வரை தண்ணீர் மேல் நடந்து போகின்றான். ஆனால் அலைகள் பெருக்கெடுத்து வருகின்றதை பார்க்கும் பொழுது மூழ்கி போக ஆரம்பிக்கிறான். அப்போதான் இயேசு திட்டுறாரு, அற்ப விசுவாசியே, நான் உன்னை கூப்பிட்டேன், நீ என்னை பார்த்து நடக்க வேண்டியது தானே என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரே ஆனால் இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கின்ற சில காரியங்களை குறித்து கவலைப்படாமல், உங்கள் பிள்ளையை குறித்து கவலைப்படாமல், உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல், உங்கள் சுகவீனத்தை குறித்து கவலைப்படாமல் இயேசுவை நோக்கி பார்க்க. அவரை பார்க்கும் பொழுது நாம் நேர தைரியத்தோடு நடக்கலாம். நம்ம அவருடைய பிள்ளைகள். அப்பாவை நான் பார்க்கும்போது, நான் நேராக நடந்து போகும்போது அப்பா என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை அழகாய் அரவணைத்துக் கொள்வார். என்னை எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற அவர் நம்மை அழைத்து செல்வார். இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்றவர்கள் சில நேரங்களிலே, சில சமயங்களிலே பயம் எங்களை வாட்டுகிறது கர்த்தாவே. இன்றைக்கு அந்த பயமுள்ள ஆவியை நீங்கள் கொடுக்கல, பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்க, தைரியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, விசுவாசத்தை கொடுத்திருக்கீங்க. உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் நடக்க கிருபை செய்தரணும், விழுந்து போகாமல் எங்களை காத்தரணும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.